Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு நாம 5வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் நாம கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஏன்னா ஐ தாட் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பக்தியில இன்னும் கொஞ்சம் நிறைய எந்தூசியாசம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் மை ஓன் டைம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன், அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. சோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், எதுக்கு இந்த ஸ்லோகா இந்த இடத்துல வருது? சோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகால பார்த்தோம், பகவான் எப்படி பக்தி, அதாவது செயல்படாம இருக்கிறத விட பக்தியில செயல்படுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 6 ஸ்லோகாஸ் நம்ம அதுதான் பார்த்தோம். So Krishna wants to emphasize here, doing a duty with Krishna consciousness is far 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 better than renunciation. சந்நியாசங்கிற பேர்ல ஃபேமிலி விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம திருப்பி பௌதிக பொருள்கள் மேலேயே நம்ம கவனம் செலுத்துறதுக்கு பதிலா நம்ம பேசாம செயல்கள் கிருஷ்ண உணர்வுல செயல்களை செஞ்சுட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அது நேத்திக்கு நம்ம என்ன ஸ்லோகம் பார்த்தோம்னா, வெறுமனே எல்லா சுவைகளையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது, ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய முடிவும் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். சோ சும்மா ரினௌன்ஸ் பண்றதுனால we will not be happy அப்படிங்கிற வேர்டு திருப்பி திருப்பி பிரபுபாத் பர்பஸ்லயும் சரி பல இடங்கள்ல பிரபுபாத் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் it wants to love someone and it wants to be loved by someone. யாரையாவது அவங்க லவ் பண்ணணும், இல்ல அவங்க யாரையாவது லவ் பண்ணணும், அவங்கள யாராவது லவ் பண்ணணும். இது ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் உள்ள ஒரு நேச்சுரல் டெண்டன்சி. எல்லாத்துக்குமே they want to be loved. ஏன்னா நான் முன்னாடி சொன்னபடி நம்ம எல்லாருமே we were under the love of the Lord. பகவானுடைய அன்புல திகட்ட இருந்துட்டு வந்தோம் நம்ம. சோ அந்த அன்பு தான், அந்த அன்பு இப்ப நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, கான்சியஸ்னஸ் இஸ் கவர்ட் நவ். நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ் இப்ப கவர் ஆயிருக்கிறதுனால அந்த அன்பு நமக்கு இப்ப நம்மளால கனெக்ட் ஆக முடியல. we are always in love with Lord. ஏதோ ஒரு ரசால நம்மளால அந்த லவ் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஜீவாத்மாவால இருக்க முடியாது. இப்ப நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம மேல கண்டாமினேட் ஆனனால நம்மளால இந்த லவ் ஆஃப் காட் உணர முடியாதனால we started loving the material things. அதுதான் நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லைங்களா, தெரிந்தே ஏன் மனிதன் பாவம் செய்யறான் அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொன்னது, காமம் தான் காரணம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பர்பட் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா பிரபுபாத் அழகா சொல்லுவாரு, பகவான் மேல அன்புதான். அன்பு பால் அப்படின்னா அந்த பால்ல இத்தினோண்டு தயிர் கலந்தா திரிபடைஞ்சு தயிரா மாறிடும். அந்த மாதிரி அந்த திரிபடைகிறது, பால் இத்தினோண்டு கண்டாமினேட் ஆனா திரிபடைகிறது மாதிரி நம்மளுடைய பியோர் லவ் ஆஃப் காட் இப்ப நம்ம கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ், இப்பவும் நமக்கு அதே லவ் தான் இருக்கு. நமக்கு பகவான் மேல லவ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா நோ, அதே லவ் தான் இருக்கு. ஆனா ஜஸ்ட் இமேஜின், நமக்கும் பகவானுக்கும் கிளியரா இருக்கும்போது we understand that it is a love. பகவான் மேல நமக்குள்ள லவ் நமக்கு புரியும் and will be thoroughly satisfied. இப்ப நம்ம நல்ல பசியில இருக்கும்போது நம்ம எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகுறோம்னு நமக்கு தான் தெரியும். ஆஸ் அ மதர் நம்ம குழந்தைங்களுக்கு கூட will understand through ரெண்டு நல்ல பசின்னு சொல்லும்போது இன்னொரு தோசை சாப்பிடுன்னு கொடுப்போம். பட் சம்டைம்ஸ் they will bluntly refuse. இல்ல எனக்கு வயிறு நம்பிடுச்சு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் we used to force, இல்ல நீ பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. பட் only the child knows வயிறு எப்ப நம்புது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும்.
அதே மாதிரி நம்ம எல்லாரும் கடுமையான பசியில இருக்கோம். we are extremely hungry. கடுமையான பசியில இருக்கும். ஏன்னா பல கோடி ஜென்மமா நாம் என்ன சாப்பிடல in the sense பகவானுடைய அன்பை வந்து ருச்சிக்க முடியல நம்மளால. we are taking so many bodies, we are considering ourselves as a material body. so அந்த கடும் பசியில இருக்கும்போது நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம பகவத்கீதா படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, சாண்ட் பண்றது. அதனாலதான் யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் சம் சாட்டிஸ்பாக்சன். எதுக்கு வந்து இது நல்லதா கெட்டதா தெரியாது, இது உண்மையா பொய்யா தெரியாது உங்களுக்கு. ஐ வாஸ் இன் சேம் பொசிஷன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இது நல்லதா கெட்டதா இந்த கிளாஸ் வந்து. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு மாதாஜி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இஸ் இட் நாட் ட்ரூ? Initially we really don't know whether it's good or bad, but somehow we feel some comfort. நல்லா இருக்கே. ஏன்னா நான் ப்ரீச் பண்ணும்போது I'm having this experience. ஒரு சிலர் வந்து நம்பவே மாட்டாங்க. they will be in the mood to not to believe this. ஆனா அவங்க வந்து நீங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு மாதாஜி. This comment I have received from many people, many. இத வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்களா, இம்மீடியட்டா நாளைக்கே அவங்க கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கமெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கணும், இன்னும் நீங்க சொல்லணும்னு ஆசையா இருக்கு. Do you all have that feeling? ஒவ்வொரு கிளாஸ்லயும் இல்ல நானா மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணிக்கிறேன்னா? ட்ரூ மாதாஜி, நாங்க நிறைய டைம் ஃபீல் பண்ணிடுறோம் மாதாஜி. கிளாஸ் முடியுதேன்னு நம்ம சில சமயம் வருத்தப்படுவோம், ஏன் சீக்கிரம் முடியுது கிளாஸ் அப்படின்னு, இல்லைங்களா? சோ அது எதனால அப்படின்னா you're getting some food. உங்களுக்கு புரியாது, நமக்கு அந்த ஃபுட் உங்களுக்கு கிடைக்கிறது கூட உங்களுக்கு புரியும். இந்த காஞ்ச அந்த நேத்து எல்லாம் நிறைய பேர் வந்து you're calling me, you're texting me, you're expressing your gratitude. நேத்து சைத்தன்ய சரிதாமிரதா கிளாஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து you are so excited. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், ரைட் ஃப்ரம் த ஹார்ட். எல்லாருமே உங்க ஹிருதயத்துல இருந்து you texted. many of you called and text me. so அதுல வந்து it is true because you're feeling some connection. அந்த பகவானுடைய அன்பு வந்து உங்களுக்கு through these lectures, through these அது எந்த லெக்சரா வேணா இருக்கலாம். ஏன் ஒரு லெக்சர் நீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இனிஷியலி I used to think, நம்ம சூப்பரா எடுப்ப மாட்டிருக்குது, நம்ம கிட்ட பயங்கர திறமை இருக்க மாட்டிருக்கு, நாம எடுத்த எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு. அது எல்லாருக்கும் அந்த இனிஷியலா அப்படி ஒரு நிலைமை வரும். நம்ம ப்ரீச்சிங் ஸ்டார்டிங்ல if someone starts நிறைய கமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது we get excited. நம்ம செமையா புரியுற மாதிரி எடுப்ப மாட்டிருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் now I understand, as my preaching progress, now I understand, ஒரு செஷன் நல்லா இருக்குன்னு ஒரு ஆத்மா ஃபீல் பண்ணுதுன்னா, it is not for my speech. actually that may be an adding factor. கண்டிப்பா அது ஒரு adding factor இருக்கு, I will not totally refuse. but what I have understood from my experiences, somewhere they are touched by that message. எங்கேயோ அவங்க கிருஷ்ணருடைய அன்பை வந்து ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் they just express, கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி இருந்தது இப்படி இருந்தது. it is not false. நீங்க சொல்றதும் தப்பு கிடையாது, அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றதும் தப்பு கிடையாது. உண்மையில் அந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்தது உண்மை. ஏன்னா you're feeling connected to the Lord. அந்த ஒரு ரியல் அன்பை வந்து எங்கேயோ நீங்க சுவைக்கிறீங்க. அந்த ஹோல் லெக்சர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல you get some comfort. wow, it's right, some comfort feeling. ஏன்னா நான் நிறைய தடவை நான் சத்குஜ பிரபு லெக்சர்ல நான் அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்கேன். எஸ் ரைட், திஸ் இஸ் ரைட், நல்லா இருக்கே. அதனாலதான் அடிச்சு புடிச்சு ஒரு லெக்சர் கூட மிஸ் பண்ணாம ஓடுன காலம் இருக்கு. உங்க அளவுக்கு பெரிய எங்களுக்கு ஃபெசிலிட்டி அப்ப இல்லைன்னாலும் I will be so fanatic in the initially. எப்படியோ இந்த கிளாஸ் கேட்டுறணும். ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள வந்து I'm getting some my thirst is quenched. அவருடைய அந்த லெக்சர்ல எங்கேயோ அந்த thirst வந்து quench ஆகுது. சோ இது எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது, ஏன் நம்ம அப்படி பண்ணணும். நான் நினைச்சுக்க, நான் பெரிய பக்தி எல்லாம் இல்லையே, ஏன் எனக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப பிடிக்குது. எனக்கு அதை இனிஷியலி I had a huge ஒரு கன்ஃபியூஷன், ஏன் நமக்கு இது மட்டும் பிடிக்குது. I really love these classes நினைச்சேன். but now I understand,
I can feel the love of Krishna through such lectures. இந்த மாதிரி ஒரு லெக்சர் மூலம் பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த ஆக்சுவலா அது இழக்கல, தட் இஸ் தேர் பெர்மனன்ட்லி. ஆனா நம்ம தான் துண்டிச்சுக்கிட்டோம். ஸ்டில் ரைட் நவ் Krishna is ready to give us 100%. 100%. Today? Yeah, Mataji, end of session we'll pray. So Krishna is ready to give us 100% his love. ஆனா நாம நம்ம தான் அவர்கிட்ட துண்டிச்சுக்கிட்டு, ஐயோ பகவான் எனக்கு என்னை நோக்கி என்னை திரும்பலையே, என்னை லவ் பண்ணலையே, நான் இவ்வளவு கெஞ்சுறேன் மாதாஜி, நான் 6 months சாண்ட் பண்றேன் மாதாஜி, ஆனா கிருஷ்ணா என்னை லவ் பண்ணல மாதாஜி. நான் 6 பில்லியன் இயர்ஸ் நீங்க அவரை விட்டு வந்திருக்கலாம். who knows? நீங்க 6 months பண்ணுனா உடனே கிடைச்சிருமா அது? Is it that easy? It is there, actually it is there, but நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நாம இன்னும் அதுல சீரியஸா இல்லன்னு தான் அர்த்தம். If we are 100%, ஏத்தாமா பிரபத்தே ஸ்லோகாவை நீங்க தயவு செய்து உங்க ஹார்ட்ல எழுதி வச்சுக்குங்க. யாரு எனக்கு எந்த அளவுக்கு எங்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நான் ரெசிப்ரோகேட் பண்றேன் அர்ஜுனா. என்கிட்ட பணம் வேணும்னு சரண்டர் ஆகுறாங்களா, பணம் கொடுத்துருவேன். என்கிட்ட பக்தி வேணும்னு சரண்டர் ஆகுறாங்களா, பக்தி கொடுப்பேன். சோ கிருஷ்ணா இஸ் வெரி கிளியர் இந்த விஷயத்துல. நாம என்ன தெரியுமா, நம்ம கிட்ட we are so fallen. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அது ஏன் நான் அப்படி கஷ்டப்பட்டு சரண்டராய் கிருஷ்ணா கொடுக்கணும், கிருஷ்ணா என்னை அடிச்சு பிடிச்சாது கொடுத்துட்டோம்ல, அவர் காடு தானே, அவரால் என்ன வேணா பண்ண முடியும்ல, அவரு கொடுத்தா என்ன கெட்டா போயிரும், லவ் தானே கொடுத்தா என்ன அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம சைட்ல எந்த எஃபர்ட்டும் போடக்கூடாது. இதுக்கு கூட we are so selfish. நம்ம சைட்ல எஃபர்ட் போடுறதுக்கு we are not ready. நான் இப்படிதான் மாதாஜி, ஆனா கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க கிளாஸ் மூலம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் லவ் இருந்தாதான் என்னால உயிர் வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவரை கொடுக்க சொல்லுங்க. So even now we all have that ahankara. We are not ready to bend and get that. அதுதான் மெட்டீரியலிஸ்டிக் மென்டாலிட்டி. அவர் வேணும்னா கொடுத்துட்டு போனா போகுது. நீங்க என்ன மாதாஜி சொல்றீங்க, கிருஷ்ணன் நம்ம ஹார்ட்டை தானே கொடுத்துட்டேன் மாதாஜி, அவரை வர சொல்லுங்க அப்படின்னா எப்படி குடுக்குறீங்க அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணாம அவர் வரக்கு அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆல்ரெடி he suffered because of us. ஆல்ரெடி நம்மள நம்பி அவர் ஏமாந்துருக்காரு. இப்ப நம்ம சும்மா இமோஷனலா ஒரு கிளாஸ் கேட்டுட்டு நாளையில இருந்து நான் பியோர் டிவோட்டி மாதாஜி அப்படின்னு நாளானி கூப்பிட்டா, மாதாஜி எங்க ஃபேமிலியில இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால சாண்ட் பண்ண முடியல மாதாஜி, என்னால பிரசாதம் எடுக்க முடியல. This is how we are all dwelling, right? நம்ம ஒரு லெக்சர்ல அப்படியே ஆவேசமாகும். நாளை எழுந்து பாரு நான் எப்படி நான் பக்தி பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா எத்தனோடு ஒரு சின்ன சலசலப்பு, பெருசாலாம் நமக்கு தேவையில்லை. ஒரு தலைவலி போதும். ஒரு சின்ன தலைவலி அவர் கொடுத்தாருன்னா அந்த அன்னைக்கு பக்தி முடிஞ்சு போச்சு. ஸ்வாஹா, கம்ப்ளீட். எல்லாம் பண்ணுவோம், மத்த எல்லா வேலையும் பண்ணுவோம். சாண்டிங் பண்ணீங்களா மாதாஜி, எனக்கு ஒரு நெருங்கின சொந்தத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு மாதாஜி, எனக்கு டைமே இல்ல மாதாஜி. சரி 2 நாளா குளிக்காம இருந்தீங்களா, சாப்பிடாம இருந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ணாம இருந்தீங்களான்னா அது எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப you're not taking this as your life and soul. ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு ரிவீல் ஆகல. அந்த லவ் நம்ம இன்னும் ஃபீல் பண்ண முடியல. சோ ப்ரீமெச்சூர்டா நான் பெரிய டிவோட்டின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது நம்மளே செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஹவு ஃபார் பிரபுபாத் எழுதியிருக்காரு ஒரு இடத்துல, ஹவு ஃபார் we are progressing in பக்திங்கிறது எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கணும். வாட் இஸ் a meter for judging it பாத்தீங்கன்னா, ஹவு ஃபார் I am detached from the material world. எவ்வளவு தூரம் நான் பௌதிக உலகத்துல டிட்டாச் ஆயிட்டு வந்துட்டே இருக்கிறனோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் பக்தியில முன்னேறிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க அதுக்கும் நினைக்கலாம், நானும் டிட்டாச் ஆயிட்டேன் மாதாஜி, இப்பெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை மாதாஜி அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ சூப்பர்ஃபிஷியல். நமக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. வீடு மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, ஹஸ்பண்ட் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, குழந்தைங்க மேல அட்டாச்மெண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, நம்ம ஈகோ மேல அட்டாச்மெண்ட் இருக்குது. நம்மள நிறைய பேர் அந்த பிரபுபாத் எழுதியிருக்காரு நேத்து, ஐ திங்க் நம்ம பாகவதம் செஷன்ல பார்த்தோம்ல மாதாஜி, நம்ம லவ் ஆஃப் காட் தான் நம்ம இப்ப லஸ்ட்
செக்ஷுவல் அட்ராக்ஷனா மாறுது. சோ அது செக்ஷுவல் அட்ராக்ஷனால வீடு வேணும், பில்டிங் வேணும், நம்ம வந்து அது வந்து நேம் ஃபேம் க்ளோரி நோக்கி நம்ம போறதுமே இட் இஸ் லஸ்ட். இட்ஸ் ரியல் லஸ்ட். நீங்க நினைக்கலாம், ஏமாத்தாஜி நான் என் பாட்டுக்கு படிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த பௌதிக உலகத்துல அது பெரிய குவாலிட்டியா சொல்றாங்க. நீங்க என்னமோ அசால்ட்டா லஸ்ட்ங்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் லஸ்ட். பிகாஸ் வி டோன்ட் பிலாங் டு தட். சரி, தே டோன்ட் பிலாங் டு அஸ். ஆமா, தே டோன்ட் பிலாங் டு அஸ். நம் நேம் ஃபேம் க்ளோரிக்கு ஆசைப்படுறோம்னாலே வி ஹாவ் ஹியூஜ் லஸ்ட். தட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் வே. உண்மையில் நம்ம 100% ஆன்மீகமானோம்னா நமக்கு வந்து இந்த குளோரிபிகேஷன் வந்து நாராம்சமா இருக்குமாமா. நேத்து ஹிஸ் ஹோலினஸ் பக்திவிநாச மகாராஜ் உட்கார வச்சு செஞ்சோம் நாங்க ஒரு 5 hours வியாச பூஜால. எல்லாரும் அவரை குளோரிஃபை பயங்கரமா பண்ணுனாங்க. அட் தி எண்ட் ஆஃப் செஷன் வாட் ஹி ரிவீல்ட் இஸ் இட் இஸ் a big austerity. இது எனக்கு பெரிய தவம் அப்படிங்கிறது. ஏன்னா ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் இன் பக்தி நம்மள யாராவது குளோரிஃபை பண்ணாங்கன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து, ஏன்னா நமக்கு 100% தெரியும் we are not doing that. சோ ஆனா அவங்க குளோரிஃபை பண்றவங்களும் அவங்களும் பண்ணிதான் ஆகணும். கிருஷ்ணா பாருங்களேன், நாம நேம் ஃபேம் க்ளோரிக்கு ஆசைப்பட்டப்ப நமக்கு அது கொடுக்க மாட்டாரு. இப்ப எல்லாம் ரினௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் திகட்ட குளோரிபிகேஷன் கொடுப்பாரு. தட் இஸ் கிருஷ்ணா. ஏன்னா he wants to you understand இந்த குளோரிபிகேஷன் எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு. ஏன்னா we are not doing itங்கிறது devotees, pure devotees know it very well. அவங்களுக்கு நல்லா தெரியும் they are not doing it. சோ இந்த ஸ்லோகாக்கு எதுக்கு நான் இந்த பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை ரீட் பண்ணும்போது வாட் ஐ ஃபெல்ட் இஸ், நம்ம ஆக்சுவலா பௌதிக உலகத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அச்சீவ் பண்ண ஆசைப்படுவீங்க, நிறைய நீங்க சாதிக்க ஆசைப்படுவீங்க, நிறைய நீங்க செய்வீங்க. ஆனா அதனுடைய பேக்ரவுண்ட் அந்த இன்னர் சட்டில் விஷயம் என்ன இருக்கும்னா, ஆல் ஆஃப் அஸ் வாண்ட் டு பி லவ்ட் பை அதர்ஸ். இப்ப நீங்க பௌதிகமாவே பாருங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஈவன் அ சைல்டு, அவ்வளவா கான்சியஸ் டெவலப் ஆகாத சைல்டு கூட தன்னை 4 பேர் சுத்தி உட்கார்ந்துட்டு தன்னைய பார்த்து பாராட்டினாங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு பெருமையா எடுத்துக்கும். இட் வில் பிகம் சோ ஹாப்பி. நம்ம எல்லாருக்குமே நம்ம சுத்தி இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து எப்படியாவது பிளீஸ் பண்ணணும், ஹஸ்பண்ட பிளீஸ் பண்ண ட்ரை பண்றோம், ஒய்ஃப பிளீஸ் பண்ண ட்ரை பண்றோம், குழந்தைங்களை பிளீஸ் பண்ண ட்ரை பண்றோம். we are trying so hard to please all. இல்லீங்களா? எல்லாத்தையும் எப்படியா நம்ம பிளீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். பட் we get upset. நம்ம ஏன் இந்த பௌதிக உலகத்துல நமக்கு டிப்ரெஷனே வருதுன்னா, நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியல, நம்மளால யாரையுமே பிளீஸ் பண்ண முடியாது. is it not true Mataji? Aren't you all experiencing this? Yes Mataji, true Mataji. ஏமாந்து போறோம், நிறைய ட்ரை பண்றோம், ஏமாந்து போறோம், அதனால டிப்ரெஷனுக்கு போயிருவோம். ஆக்சுவலி நம்ம எல்லாத்தோட மோட்டிவ் என்னன்னா, we want to please. எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா அங்க இருக்கிறவங்க யாருமே என்னை ஹேட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும். தட் இஸ் ஆக்சுவலி குட் திங். ஆனா நம்ம அதை அச்சீவ் பண்ற மெத்தட் வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேல அச்சீவ் பண்ண பாக்குறோம். என் பணத்தினால என்னை பிடிக்கணும், என் அழகுனால என்னை பிடிக்கணும், என் திறமைனால என்னை பிடிக்கணும், என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய லக்குனால என்னை பிடிக்கணும். நம்ம அதை தான் ட்ரை பண்றோம். we actually want the love of everyone. நமக்கு அது புரியுது. ஆனா மெட்டீரியலிஸ்டிக் பௌதிக உலகத்துல நம்ம வாழும்போது அந்த லவ் எப்படி நமக்கு வாங்குறது நமக்கு தெரியாது. நாம நினைச்சுக்கிறோம், நான் வந்து நல்ல பணக்காரனா தான் என்னை எல்லாம் லவ் பண்ணுவாங்க, நான் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நான் சூப்பரா வந்து என்னை எல்லாம் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம், உலகத்துல நம்ம அப்சர்வ் பண்றோம், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. பெரிய ஆக்டர்ஸ்க்கு ஃபேன் இருப்பாங்க, ஆக்ட்ரஸ்க்கு ஃபேன் இருப்பாங்க, கிரிக்கெட்டர்ஸ்க்கு இருப்பாங்க, ஹாக்கி பீப்புள், எல்லா டிபார்ட்மெண்ட், மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ். சோ எல்லா ஃபீல்டுலயும் நம்ம ஏன் அதெல்லாம் நம்ம அடிச்சு புடிச்சு நம்ம சாதிக்க நினைக்கிறோம்னா, we know that we'll have a fan club. நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் அந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சி, இல்ல நம்ம டிவி சீரியல், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பீப்புள் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஓட்டிங்னால, பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா பீப்புள் ஓட் பண்ணாம ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகும்போது they cry, they don't cry that they, அவங்களுக்கு ஏன் அழுகுற அவங்க நினைச்சுக்குவாங்க, உள்ள வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா
பீப்புள் என்னை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது இட் இஸ் ஹைலி ஹர்ட்டிங். இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனை நிராகரிப்பு, ஐசோலேஷன். நம்மள யாரா நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன், நாட் ஐசோலேஷன், ரிஜெக்ஷன். யாரா ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்மளால தாங்கவே முடியாது. Aren't you also having this experience, Mataji? Will some or the other try to convince that person? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இல்லைன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகலன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், வீராப்பு, நான் இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேன். நம்ம ஏன் அதை சொல்றோம்னா நமக்கு தெரியும் நம்மள அவனுக்கு பிடிக்கல, நான் ட்ரையும் பண்றேன் பிடிக்க வைக்க, அவன் கேட்கல அப்படின்னா அவனை நான் வெறுத்துறது. நீ என்ன என்னை வெறுக்கிறது, நான் உன்னை வெறுத்துறேன், நான் இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா உன்னை பேச மாட்டேன். This is a human psychology, right? Am I right, Mataji? Am I speaking sense? Yes, Mataji. Correcting, Mataji. What about others? Is it right? Is it happening? No, Mataji. Yes, Mataji. Yes, Mataji. Experience. Yes. எல்லாருக்குமே எப்படியாவது நம்மள பிடிக்க வைக்கணும். அதாவது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் டு எர்த் வேலை பார்ப்பாங்க. அவங்க மோட்டிவ் என்னன்னா எப்படியா தன்னை பிடிக்க வைக்கணும். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இவங்க இப்படி எல்லாம் சர்வ் பண்றாங்க. நம்ம இந்த சட்டில் ஃபீலிங் என்னன்னா த்ரூ சர்வீஸ் அவங்களை என்னை பிடிக்க வைக்கணும், நான் பணம் கொடுக்கறதுனால அவங்களை என்னை பிடிக்க வைக்கணும், நான் இதெல்லாம் செய்யறதுனால அவங்களை என்ன பண்ணா எப்படியோ ஒண்ணு அந்த பர்சன் என்னை பிடிக்கணும். திஸ் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் ஆல் ஆஃப் அவர் டீலிங். நீங்க வீட்லயா இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், கிளினிக்லயா இருக்கட்டும், ஈவன் பேஷண்ட்ஸ் கூட we want to treat the patient so perfectly so that the patient may like us. நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஃபீலிங் இருக்கு. ஆனா அதை பௌதிகமா அச்சீவ் பண்ணும் போதுதான் தப்பு மேல ஒரு தப்பு மறைக்க பல தப்பு. எனக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பணத்தினால இவங்களை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுனால எப்படியாவது அந்த பணத்தை வாங்குறதுல நம்ம முனைப்பா போயிட்டு அந்த பிடிக்க வைக்கிறதுங்கிற ஃபேக்டரை மறந்துருவோம். we forget that. அடிச்சு புடிச்சு பணம் சம்பாதிக்கிறது, அடிச்சு புடிச்சு அதை பண்றது இதை பண்ண. சோ நம்ம அந்த ரியல் அந்த சைக்காலஜியை விட்டுட்டு we just go run behind the things. அப்படிதான் நம்ம டிகிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கோம். we all started well. நம்மள நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம பௌதிக வாழ்க்கைய. ஆனா நாளாக எதுக்காக யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவர் வெளியில ஓடுறாரு, சம்பாதிக்கிறாரு. சம்பாரிச்சுட்டு ஐ நார்மலி நோ எனி மேல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கோ அவங்களுக்காக ரொம்ப செலவு பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு நல்லா சாரி எடுத்து கொடுக்க ஆசைப்படுவாங்க, நல்லா நகை எடுத்து கொடுக்க ஆசை பண்ணுவாங்க, பசங்களுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷம் அடையும் போது இவங்க சந்தோஷம் அடைய பார்ப்பாங்க. they sacrifice a lot. even a women does a lot of work. எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு உளுந்து கவனிக்கிறோம்னா, நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க மாதாஜி. நீங்க உங்க குழந்தை உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க நிறைய வேலை பார்ப்பீங்க. உங்க குழந்தைக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு we will do lot of work. Is it not true? Yes. Because we want that love. லவ் வேணுங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு நம்ம என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கும். சோ நம்ம இந்த பேஸ் கரெக்ட் தான். there is nothing wrong in this base. ஆனா நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற மெத்தட் it is wrong. It is purely materialistic. ஏன்னா love is not material, it is spiritual. Please understand, love is not your product. Love is Srimati Radharani. Love அப்படினாலே that is Radharani. That's it. அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஏதோ டிஞ்ச் ஆஃப் லவ் நம்ம எல்லாம் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ லவ், அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய அன்பை உருவப்படுத்தி வெளியில வந்ததான் ராதாராணி. ராதாராணி இஸ் none other than Krishna who represent the loving part of Krishna. கிருஷ்ணருடைய லவ்விங் பார்ட் தான் ராதாராணி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனாலதான் பாருங்க, கிருஷ்ணா லவ்ஸ் ராதாராணி மீனிங் என்னன்னா he wants to love everyone. அதனாலதான் பாத்தீங்கன்னா we are begging Radharani, please, oh Radharani, please give me the love of God. She is love personified. Radharani is love personified. அதனாலதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்ம ராதாராணிக்கு சரண்டர் ஆகுறோம். அவங்க மூலம் நம்ம கிருஷ்ணர் கிட்ட லவ் என்ஜாய் பண்ண ட்ரை பண்றோம். சோ நம்ம ராதாராணியை நம்ம திருப்திப்படுத்தணும் என்ன மீனிங்னா,
we want to express our love to Radharani so that she will convey to Krishna. What does that mean? Radharani to express பண்றீங்கன்னா you're expressing it to Krishna. அதுதான் நம்மளுடைய மெத்தட். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மூலம் you are expressing your love to Krishna. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேனா you expressing your love. ஓ ராதாராணி ப்ளீஸ் கிவ் மீ சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பகவான் மேல அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுங்க. எப்படி நீங்க உங்க குழந்தை மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க நிறைய சர்வீஸ் எடுத்துக்கிறீங்களோ, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட அன்பை வெளிப்படுத்த நீங்க நிறைய சர்வ் பண்றீங்களோ, எப்படி சொசைட்டி மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க நிறைய சர்வீஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி பகவான் மேல நமக்குள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு we are begging service because that does not belong, that is spiritual. We are not material. So we are all searching for love in a material platform. அதனாலதான் பரிதாபமா தோத்து போறோம். And write it down in your diary or in your heart or anywhere in your house. நீங்க பௌதிகமான முறையில லவ் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா that will fail for sure. Please write it down. அது நிலைச்சு நீங்க அதனாலதான் கஷ்டப்படுறோம் நம்ம. Aren't you all experiencing this failure, Mataji? What I'm saying, aren't you all experiencing in your life? Yes, Mataji. Daily. Yes, Mataji. So the base pathina, we are trying to search the love in a illicit way, illegal way. And the pure ஆன அன்பை illegal way try பண்றனாலதான் கஷ்டப்படுறோம். We are suffering. We are all running behind love. I agree. But in what form? In materialistic way. So இங்க இந்த ஸ்லோகா today somehow இப்ப read பண்ணதான் this realization came to me. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். Is it not a great news for all of you, Matajis? If you really want to be loved by all, நீங்க செய்ய வேண்டியது, what is it you are supposed to do? The first line. இல்லைங்களா? இல்லையா? Yes, Mataji. Yes, So அந்த Mataji. first line செஞ்சீங்கன்னா செகண்ட் லைன் தன்னை போல நடந்துரும். If our motive is to be loved, அன்னைக்கு தேவிமீனா மாதாஜி கேட்டாங்க, நீ நான் பண்றத நானும் எல்லாருக்கும் சர்வ் பண்ண பாக்குறேன், பட் அந்த லவ் ஃபேக்டர் என்கிட்ட மிஸ் ஆகுது மாதாஜி, என்கிட்ட இல்லையான்னு கேட்டாங்க. No, it is there within you and you have to bring it out. நீங்க ஆத்மாவா வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய லவ் ஃபேக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். நீங்க பௌதிகமா வேலை பார்த்துட்டு லவ் ஃபேக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகலன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? இல்லைங்களா? We don't know, right? நம்ம ஆத்ம ரீதியா வேலை பார்க்க we are loved, and that is the proof shown to even a insignificant soul like me. நானெல்லாம் very insignificant soul, but I am getting love of so many of you. அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க. And even I'm not able to sometimes tolerate this love. இப்படி இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. மாதாஜின்னு they just speak from their heart. So இந்த அன்பு எதனால வந்திருக்குதுன்னா, it is not because of many of my materialistic qualification. It is because we are trying to act as a soul. நம்ம சோலா ஆக்ட் பண்ணி பகவத்கீதை உங்களுக்கு கொடுக்கும் போது, நீங்க சோலா ஆக்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணும் போது, both of us, நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டான லவ் எக்ஸ்பிரஸ் ஆகுது. Is it not? Am I clear, Mataji? This is a very deep point, very, very deep point. Clear, Mataji. Yes, Mataji. A deep point and subtle point. So, இந்த இடத்துல devotees மத்தியில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற லவ், it is true because we both are acting in a soul platform. அதனாலதான் இங்க சொல்றாரு, அனைவருக்கும் அவன் பிரியமானவன், அனைவரும் அவனுக்கு பிரியமானவன். எப்போ அப்ப நம்மளுடைய டார்கெட் எல்லாருக்கும் பிரியமாகறதா இருக்குன்னா, அது எவ்வளவு நாளா நீங்க மெட்டீரியலிஸ்டிக் வேல ட்ரை பண்ணுவீங்க? How long you are going to try in vain? It is not trying alone, you're trying in vain. You're trying without any proper, what is that? அது யூஸ் இல்லாம ட்ரை பண்றோம் நம்ம அந்த லவ் அடையறதுக்கு. அதுக்குதான் மாத்தி சரி, இந்த ஹியூமன் பாடியில எனக்கு லவ் கிடைக்கலையா, நான் அனிமல் பாடி எடுக்கிறேன்.
அனிமல் பாடி லவ் கிடைக்கலையா, பேர்ட் பாடி எடுக்க நம்ம மாத்தி 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 எதுக்கு எடுக்கிறோம்னா we are now நம்ம என்ன நினைச்சிட்டு வந்தோம்னா கிருஷ்ணா நீங்க ஒண்ணும் தேவையில்லை, நானே என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு நம்மளால அவர் அன்பு இல்லாம இருக்க முடியல. அத வந்து பரிதாபமா பொருள்ல தேடுறோம், பதவியில தேடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தேடுறோம், ஹஸ்பண்ட் மூலம் தேடுறோம். we are just searching where is love, where is love, where is love. அது நமக்கு புரியவே புரியாது. we really don't know that we are searching love. Actually all of us are behind love. அதனாலதான் யாராவது கொஞ்சம் அன்பு காமிச்சா we get so excited, emotional, especially ladies. We give our heart to them. எதனால கொடுக்கிறோம்? It's because they're showing us some love. Aren't you all experiencing this, Mataji? நம்ம குழந்தை நம்மள ஹக் பண்ணி கிஸ் பண்ணா நமக்கு அப்பாடா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தை அம்மான்னு நம்மள கேட்டுட்டு சின்ன வயசுல நம்ம குழந்தையில விட்டுட்டு போகும்போது நமக்கு வந்து அம்மா வீட்டை விட்டு நம்ம எங்காவது வெளியில போயிருப்போம். நமக்கு உள் மனசுக்குள்ள அம்மா கிட்ட அவன் சேஃபா இருக்கணும், அழுக கூடாதுன்னு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு நப்பாசை இருக்கும், நம்ம அம்மா வந்து நாம இல்லாம அவன் அழுதான்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை இருக்கும். I have experienced this many times. Have you also experienced this, Mataji? Something like this? Yes, Mataji, true. அவங்க அது சேஃபா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க மாதாஜி, நமக்கு பிடிக்கும் மாதாஜி. அது நம்ம இல்லாம அழுகுறான் அப்படிங்கிறப்ப சந்தோஷமா இருக்குங்க மாதாஜி. ஆனா அவன் நல்லாவும் இருக்கணும். ஆனா நாம இல்லாம அழுகுறாங்கும் போது நமக்கு somewhere we feel that Atma needs me, but we feel so happy. அதுக்காக தான் எல்லா பிள்ளைங்களுக்கு அத்தனை செய்யறோம். We are all doing to children only to get this happiness. அவன் அந்த குழந்தை நம்மள்ட்ட காமிக்கிற love, it is true maybe initially. அதுக்கப்புறம் நீங்க சொத்து கொடுக்கும் போதுதான் தெரியும் அந்த லவ் எப்படி திரிபடைஞ்சு லஸ்டா மாறுதுன்னு. அவங்க ஃபேமிலி வரும்போது சேம் லவ் இஸ் டர்னிங் இன்டு லஸ்ட். பட் அட்லீஸ்ட் இனிஷியலி த லவ் ஷோன் பை அவர் சில்ட்ரன். நம்ம எல்லாரும் ஏன் குழந்தை பிடிக்குதுன்னா they are showing us love. we are showing them love. சோ இதுதான் உண்மையில சைக்காலஜி. என்னன்னா நம்ம லவ் தேடிதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேற வேற ஃபார்ம்ல தேடிக்கிட்டு we are suffering. நம்மளால அந்த லவ் கிடைக்க முடியாம லிட்டரலி we are all suffering. மணி சம்பாரிச்ச லவ் வந்து மணி சம்பாரிச்சு பாக்குறேன், எனக்கு லவ் இல்லையே, அப்ப என்னமோ ஏமாற்றமா இருக்கே. நான் டாக்டர் ஆகி நான் பேஷண்ட் ட்ரீட் பண்ணி நான் லவ் சம்பாரிச்சு பாக்குறேன், பட் என்னமோ எனக்கு குறையா இருக்கே. சோ ஒவ்வொரு ஃபீல்டுலயும் we are just trying to get that love, but we feel incomplete. நான் சொன்ன மாதிரி பசி அவங்கவுங்க வயிறு நம்பிருச்சுன்னா நம்ம நேச்சுரலி நம்ம நின்றுவோம், போதுங்க எனக்கு இதுக்கு மேல ஒரு தோசை வேணாம்னு சொல்லுவோம். நமக்கு இன்னும் நம்பல. அதனால we just longing here and there, here and there, here and there. இப்ப இந்த லவ் உண்மையில் ஏன் இந்த பக்தர் சங்கம் நீங்க எல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எல்லாரும் யாத்ரால அனுபவிச்சீங்க, பிராக்டிக்கலி அனுபவிச்சீங்க. இந்த வே ஏன் நீங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தீங்கன்னா you are experiencing the love between each other, between the Lord. அதனாலதான் the yatra it has touched your heart so deep, so deep. Is it not true, Mataji? Those who came for yatra? Yes, Very மாதாஜி. true. Yes, Mataji. Yes. You are Life- Very true, Mataji. you're experiencing the love Yes, of, Mataji. yeah, you're experiencing love through devotees. கூட இருக்கிற devotees மூலம் அந்த லவ் அனுபவிக்கிறீங்க. கிருஷ்ணா கிட்ட அந்த லவ் அனுபவிச்சீங்க. அந்த ஷாம கோபிகா மாதாஜி அவங்க மூலம் அந்த லவ் அனுபவிச்சீங்க. That is why you are so thrilled. Wow, நல்லா இருக்கே, இது போதும். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஏன் வந்ததுன்னா அந்த பாலைவனத்துல காஞ்சி கிடந்த நம்மளுக்கு கிடைச்ச தண்ணி தான் அந்த சாட்டிஸ்பாக்சன். அதனாலதான் நாம வந்து அதை நோக்கி ஓடுறோம். என்ன ஆனாலும் ஏன் ஓடுறோம்னா ஏன் நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ள டீப்பா போறோம். எனக்கு உண்மையில் இது உண்மையா பொய்யா தெரியாது, எனக்கு அந்த அளவுல அறிவு கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் நம்ம டீப்பா போறோம்னா ஆச்சாரியா சொன்னபடி நான் செய்ய 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 I'm having the results. Aren't you all experiencing practically the devotional service? மாதிரி இவ்வளவு நாளா தியரியா இருக்கலாம், பட் அவங்கவுங்க லெவல்ல பிராக்டிக்கலா aren't you all experiencing this love? அதனாலதான் எல்லாம் ஓடி வரீங்க, திருப்பி திருப்பி ஓடி வரீங்க. And some of you are changing so abruptly. நேத்து ஒன் ஆஃப் த மாதாஜிஸ், I don't want to call mention her name, நேத்து என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் முன்ன மாதிரி இருந்தா நான் வந்து இந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து அடுத்தவங்களுக்கா நான் பார்த்திருக்க மாட்டேன். இப்ப பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் I can see a tremendous change in me. நான் அடுத்தவங்களுக்கா நான் ரொம்ப பாக்குறேன்.
நான் மனதார அடுத்தவங்களுக்கா ப்ரே பண்றேன். And that prayer gives her a lot of satisfaction. உண்மையில் அந்த பர்சனை நம்ம டீஸ் பண்ணியோ அந்த பர்சனை ஹர்ட் பண்ணாலோ நம்மளும் நீங்க ஜென்ரலி ஒரு சைக்காலஜி பாருங்களேன், நீங்க யாரையா ஹர்ட் பண்ணிட்டா will you be very happy that you hurt someone? நான் நல்லா ஹர்ட் பண்ணிட்டேங்க அப்படின்னு ஹாப்பியா இருப்பீங்களா? No. It's out of our ego we are hurting, but உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா நம்மளும். But instead of hurting, if we just pray for that person, they may hurt us. ஆனா நம்ம அவங்களுக்கா நம்ம வந்து லவ் கொடுக்கும்போது we feel huge satisfaction, and that devotee was expressing me with all her heart. எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது மாதாஜி. நான் வந்து அவங்களுக்கா ப்ரே பண்ணேன், அது நடந்துருச்சு. அது நடந்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். This is all, you all started tasting the love, true love. So அது எட்டர்னலா இருக்கணும் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். So நீங்க பௌதி உலகத்துக்கு வந்த பர்பஸ் லவ் தானா, don't search it in a materialistic way, search it in a spiritual way. They're showing us the right path. See, இங்க பாருங்க, எப்போதும் செயலில் ஈடுபட்ட போதிலும் அத்தகைய மனிதன் பந்தப்படுத்துவதில்லை. அதே லவ் நோக்கிதான் நீங்க பௌதிக உலகத்துக்கு நிறைய செயல் செய்யறீங்க. அது ரிசல்ட்டும் ஃபெயிலியர், அது மூலம் நீங்க பந்தமும் பட்டுறீங்க, அடுத்த பாடி வாங்கிக்கிறீங்க. ஆனா இதே சர்ச் ஆஃப் லவ் நீங்க ஆன்மீகமா நடந்துக்கும் போது நீங்க உங்களுக்கும் லவ் கிடைக்குது, நீங்களும் அடுத்தவங்களை லவ் பண்றீங்க, நீங்க பந்தமும் படுறது இல்ல. Don't you think this is the greatest opportunity given to us, Mataji? You all actually get this point, what I want to convey here? Yes, we got Mataji. Experiencing also, Mataji. Yes, yes. So எவ்வளவு அழகா நம்ம கிருஷ்ண சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீ லவ் நோக்கி தானே போற, அந்த லவ்வ நான் வந்து ஒரு செயல் மூலம் அந்த லவ்வும் உனக்கு கிடைக்கும், ஆனா நீ பந்தமும் பட மாட்ட. அதுதான் கிருஷ்ண உறவில் செயலாற்றுதல். சோ நமக்கு இது வந்து ஒரு பிக்கஸ்ட் பூன். நமக்கு வந்து லவ் வேணும், அது கிருஷ்ண உறவுல கிடைக்குது. நம்ம செயலாற்றணும், அது கிருஷ்ண உணர்வுல கிடைக்குது. கிருஷ்ணா வேணும் நமக்கு, அது கிருஷ்ண உணர்வுல கிடைக்குது. Then why are we hesitating to take Krishna conscious? I'm really not understanding why we are hesitating to get Krishna conscious. என்ன hesitation? Maybe people who are hesitating, you can give an answer. What is stopping us from taking Krishna conscious? Can you share your view, one or two people, Matajis? இது எல்லாமே நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கும் போது what is stopping us from taking KC? If you share, that can be useful for me to understand what is stopping us. No reply at all. அப்ப எல்லாரும் கிருஷ்ண உணர்வு அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்களா? Mataji, our conditions and restrictions in our, அதாவது இதுதான் கரெக்ட்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. அது வந்து தப்புனே நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க மாதாஜி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோபம், பேராசை அதெல்லாம் தான் தப்பு, அததான் கரெக்ட் பண்ணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மாதாஜி. ஆனா இது படிக்கதான் தெரியுது எவ்வளவு நம்ம வந்து சத்வகுணம்னு நினைச்சு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கோம், அதுதான் தடுக்குதுங்க மாதாஜி. Exactly, Mataji. Conditioning is the answer. Very true. Conditioning. So, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, டிட்டாச் ஆகிறதுக்கு ஒரு பயம் மாதாஜி. அந்த டிட்டாச்மெண்ட் வந்துரும்ட்டு இதோட ரிசல்ட் வந்து என்னன்னா நம்ம ஒரு டிட்டாச் ஆயிருவோம் அப்படின்னு. அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு பயம். அதாவது நம்ம அந்த ஃபுல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஃபேமிலி எனக்குள்ளேயே அது இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த ப்ராசஸ் எல்லாம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு, இதை விட்டுறக்கூடாதுன்னு இருக்கு. பட் ஓரத்துல ஒரு சின்ன இது வந்து அந்த டிட்டாச்மெண்ட் ஆனா எப்படி இருக்கும், நம்ம டோட்டலா நமக்கு அந்த இதெல்லாம் போயிருமா, நம்ம வந்து அந்த ஆசை அவங்க மேல இருக்கிற லவ். It's a wrong understanding actually. நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா you will get more attached to your people in a Krishna conscious way. இன்னும் பெட்டரா தான் நீங்க வந்து க்ளோஸ் ஆவீங்க. பட் in a actual way. Detachment நீங்க நினைக்கிறது நீங்க காரணங்கிற அந்த ஃபீலிங் டிட்டாச் பண்ணதான் நீங்க சஃபரிங் ஆக்சுவலி. நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். இப்ப நீங்க தியாகி மாதிரி நீங்க நினைக்கலாம் டிட்டாச் ஆக பயம். பட் நோ, you are afraid of giving your detachment of the feeling that you are the doer. ஏன் பொண்ணு
அப்படி இல்லாம கிருஷ்ணருடைய பொண்ணுன்னு பாக்குறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. Yes, Mataji. Your ego only stops. இப்பவும் அவங்க Okay, பொண்ணுதான், Mataji. இப்பவும் உங்க பையன்தான். அவன் வேற வீட்டுக்கு அனுப்ப போறது இல்லையே நீங்க. உங்க பிள்ளை பையன் வேற பக்கம் அனுப்ப போறீங்களா? No, Mataji. ஆனா இப்ப நீங்க பார்க்கும் பார்வைதான் மாறுது. அதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா then we are attached to that feeling. It is very subtle, Yes, Mataji. Mataji. Introspect. இன்னும் பியூரிஃபை ஆகாததுனால அந்த ரியலைசேஷன் இன்னும் ஃபுல்லா வரலைங்க வரல. Mataji. என்னன்னா வெரி ட்ரூ. என்னன்னா நம்ம குழந்தைங்களை கடைசி வரைக்கும் பார்த்துதான் ஆகணும். நம்ம எங்கேயாவது அனுப்பிச்சுட்ற முடியுமா? ஆனா நம்ம எங்க பயப்படுறோம்னா மெட்டீரியலிஸ்டிக் வேயா அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிருமோன்னு நம்ம பயப்படுறோம். Yes, Mataji. Yes, but Yes, that is Mataji. wrong thing you're doing to your child. That is a wrong thing you're doing to your child. We Okay, are so Mataji. convinced that that is right, but that is a wrong thing you're doing to your child. Spiritually, Yes, நீங்க Mataji. அவங்களை திருப்திப்படுத்துறதா it's a right thing you're doing to your child. இதெல்லாம் Okay, ரொம்ப Mataji. சட்டில் மத்தாஜி, வெரி டீப், வெரி டீப். சோ இந்த ஸ்லோகால நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, நம்ம உண்மையில் நம்மள எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும், நமக்கு எல்லாத்தையும் உண்மையா பிடிக்கணும் அப்படின்னா கேசி எடுத்தா மட்டும்தான் முடியும். People other than devotee, I will bet here very strongly, they cannot love anyone purely, they cannot be loved by anyone purely. I will bet here. நீங்க எவ்வளோ பெரிய அன்பானவங்களை வேணா கூட்டிட்டு வாங்க, if they are not in கேசி, they cannot love anyone purely. கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இன்டென்ஷன்ஸ் இருக்கு. That will be contaminated love only. Only in கேசி you can get pure love, because it is Srimati Radharani. Krishna conscious means what? You're situated in Radharani's protection. So you're experiencing the real love. அதுதான் நான் சொன்னேன். உள்ள மறுபடியும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் இது பிரபுபாத் வேற அவர் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் லெவல், நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டீப்பா உங்களுக்கு இந்த ஸ்லோகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிரபுபாத் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரும்போது எப்படி நம்ம அதை புரிஞ்சுப்போம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நேற்று இது நான் ஆக்சுவலி கொஞ்சம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போர் புரியறதுனால அர்ஜுனா வந்து எல்லாருக்கும் தீங்களிக்கலையான்னு கேக்குறாங்க. அவனை எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவன் கிருஷ்ணா சொன்னபடி செஞ்சிருக்கிறனால அவன் நிறைய பேத்த கொன்னாலும் அது நிறைய பேத்து மேல அவன் காமிக்கிற லவ் தான் அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணா சொன்னது செஞ்சிருக்கான். கிருஷ்ணர் எல்லாத்து மேல லவ் தான் காமிப்பார். கிருஷ்ணா cannot hate anyone. கிருஷ்ணா will not hate anyone. கிருஷ்ணா சொன்னபடி நம்ம நடந்துகிட்டோம்னா இட் மீன்ஸ் we are showing love. அது பௌதீக பார்வையில நாம அவங்களை கொல்ற மாதிரி கூட இருக்கு. That is also love. இதெல்லாம் புரியாது. It is deep, so deep. So கிருஷ்ணா சொன்னபடி நடந்துகிட்டோம்னா இட் மீன்ஸ் we are showing love to others. So நீங்க இப்ப கல்யாணி மாதாஜி சொன்ன மாதிரி, இப்ப நான் வந்து கிருஷ்ணா சொன்னபடி நடந்துக்காம எனக்கு திருப்தி ஆகுற மாதிரி லவ் கொடுத்தேன்னா, do you think that is love? No, that is not love. நம்ம அந்த கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ்னால அத லவ் நினைச்சுக்கிறோம். ஆனா கிருஷ்ணா சொல்றபடி லவ் கொடுத்தோம்னா that is true love. அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலனால அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப். மத்த டிட்டாச்மெண்ட்ங்கிறது நீங்க தயவு செய்து எல்லாரும் வேற மாதிரி ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போயிரும். எனக்கு இன்னும் என் குழந்தைங்க மேல கண்டிப்பா பாசம் இருக்கதான் செய்யுது. பட் ஐ see them as a product of கிருஷ்ணா. என்னையும் ஒரு ஆத்மான்னு மதிச்சு பகவான் இவ்வளவு அழகான 2 குழந்தைங்களை கொடுத்திருக்காரு. ஐ லவ் மை சில்ட்ரன் மோர் நவ். இந்த 2 ஆத்மாவை என்னை நம்பி கொடுத்திருக்காரு. I should do more for them. கிருஷ்ணா எனக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கா. அவ எந்த வீட்டுல வேணா அந்த பசங்க பிறந்திருக்கலாமே, என்னை நம்பி கொடுத்திருக்காரு. மீன்ஸ் கிருஷ்ணா feels that I should take care of them. Then I will do it. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே thing it is turning into true love. Did you all get the point, Mataji? Yes, Mataji, we got. Yes, Mataji. Yeah. So Om Tat Sat. நான் முடிக்கிறேன். Any doubts, comments or reflections you can ask.